மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே மறித்து கொண்டிடும் காட்சி மனதில் நின்றாரோ இயேசுவின் அன்பை மறந்திடுவாரோ மனித பண்பிருந்தார் இயேசுவின் அன்பை கலங்கமில்லா அன்பு கருணை சேரன்பு கலங்கமில்லா அன்பு கருணை சேரன்பு கல்வாரி மலை கண்ணி சொல்லிடும் அன்பு இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தார் இயேசுவின் அன்பை நிகரில்லாத விண்ணக அன்பின் மிகுதியினாலே இந்த திவ்ய நற்கருணையில் எழுந்தருளி எங்கள் பீடங்களின் மேல் நிலையாயிருக்க இரக்கம் கொண்ட இயேசு கிறிஸ்துவே, என் அன்புக்குரிய மீட்பரே, நீரே என் இறைவன் என்றும் அகிலத்துக்கும் அதிபதியான கடவுளாகிய தெய்வம் என்றும் விசுவசித்து நம்பி இப்போதே உம்மை தாழ்ச்சி வணக்கத்துடனே ஆராதிக்கிறேன். அனைவரும் அமரும். அருமையான மக்களே, மனித வாழ்வுக்கும் மனித வாழ்வில் நாம் கொண்டாடும் அன்புக்கும் அடையாளமாக இருப்பது இருதயம். இருதயத்தின் துடிப்பு தான் நம்மை வாழ வைக்கிறது. அதே போன்று இயேசுவின் திரு இருதயத்தின் இயக்கம்தான் இந்த உலகத்தை இயக்குகிறது, வாழ வைக்கிறது. அவருடைய இருதயத்தில் இருந்து பற்றி எரியும் அன்பும் இரக்கமும் இந்த உலகத்தின் இயக்கத்திற்கும் வாழ்வுக்கும் காரணமாக இருக்கிறது. எனவே ஒவ்வொரு மனிதனும் இந்த இருதயத்தை உற்று நோக்கி பார்க்க வேண்டும். இந்த இருதயத்தின் அன்பை உணர வேண்டும். இந்த இருதயத்தின் அன்பை கொண்டாட வேண்டும். இந்த இருதயத்தின் அன்பை வாழ வேண்டும். அதற்காகவே இயேசுவின் திரு இருதய உருவகம் திருச்சபையால் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த இருதயத்தில் இருந்துதான் உலக வாழ்வு பிறக்கிறது, மனித சமுதாயத்தின் இயக்கம் இருக்கிறது. எனவே அருமையான மக்களே, இந்த இருதயத்தை ஒவ்வொரு நாளும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே போற்றுவது, புகழ்வது, நன்றி கூறுவது, இந்த இருதயத்தின் அன்பை தியானிப்பது, அந்த இருதயத்திற்குள் இருக்கக்கூடிய அன்பையும் இரக்கத்தையும்
நம் வாழ்வாக மாற்றுவது நம் அனைவரின் ஆன்மீக கடமை என்பதை அருமையான மக்களை நாம் உணர்வோம். எனவே இப்பொழுது பல நேரங்களிலே மனித பலகீனத்தில் நாம் இந்த இருதயத்தை மனநோக செய்திருக்கிறோம். இந்த இருதயத்திற்கு எதிராக நாம் வாழ்ந்திருக்கிறோம். இந்த இருதயத்தை நாடி தேடி வருகிற இந்த நேரத்திலே அவருடைய திரு இருதய அன்பு முற்றிலும் நம்மை ஆட்கொள்ள தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், பலகீனங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். இயேசுவே திரு இருதயமே மன்னியும் எங்களையே. இயேசுவே திரு இருதயமே மன்னியும் எங்களுக்காக ஏங்கி தவிக்கும் இயேசுவின் திரு இருதயமே, உம் திரு இருதய அன்பை உணராமல் நீர் தருகின்ற பேரின்பத்தில் மகிழாமல் உலக எண்ணங்களுக்கும் விருப்பங்களுக்கும் எங்கள் மனதை பறிகொடுத்ததற்காகவும் உம் சிந்தனையில் நிலைத்திராமல் பராக்கிற்கும் அசமந்தத்தனத்திற்கும் இடம் கொடுத்து உம் திரு இருதய அன்பை உதாசீனப்படுத்திய தருணங்களுக்காகவும் மனம் வருந்துகிறோம். இயேசுவே திரு இருதயமே மன்னியும் எங்களையே. இயேசுவே திரு இருதயமே மன்னியும் எங்களையே. எம்மானுவேலரே, எம்மோடு எமக்காக எங்களுக்குள் வாழும் இயேசுவே, எம் திரு இருதய அன்பே, திருப்பலியில் உம் கல்வாரி அன்பையே நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம். ஆனால் நாங்கள் ஆர்வமின்றி உற்சாகமின்றி ஏனோ தானோ என்று கடமைக்காக திருப்பலியில் பங்கெடுத்துள்ளோம். நீர் நற்கருணை வடிவில் எம் இருதய அரசராய் எழுந்தருளினாலும் பற்றார்வமின்றி விசுவாசமின்றி உம்மை அருந்தி உம் அளவில்லாத அன்பை அசட்டை செய்துள்ளோம். மனம் வருந்துகிறோம். இயேசுவே திரு இருதயமே மன்னியும் எங்களையே. இயேசுவே திரு இருதயமே மன்னியும் எங்களையே. இறை வார்த்தை வடிவில் எம்மோடு பேசும் இயேசுவே திரு இருதயமே, உம் மணவாட்டிகளாகிய எங்களுக்கு மணவளராம் நீர் எழுதிய காதல் கடிதமே இறைவார்த்தை. உம் தெய்வீக அன்பை உணராத, அனுபவிக்காத, அதை பெரிதாய் கொண்டாட தவறிய தருணங்களுக்காகவும் இறைவார்த்தை வழியாய் எம்மோடு பேசும் உம்மை கண்டுகொள்ள தவறியதற்காகவும் ஜெபத்தின் வழியாய் எங்கள் புனித வாழ்வு வழியாய் உம்மோடு பேச தவறியதற்காகவும் மனம் வருந்துகிறோம். இயேசுவே திரு இருதயமே மன்னியும் எங்களையே. இயேசுவே திரு இருதயமே மன்னியும் எங்களையே. திறந்த இதயத்துடன் எங்களை ஈர்க்க துடிக்கும் இயேசுவே திரு இருதயமே, உம் திரு இருதயம் அன்பாலும் இரக்கத்தாலும் நிரம்பியிருக்க எங்கள் இதயமோ கசப்பாலும் வெறுப்பாலும் பகையாலும் வன்மத்திலும் நிரம்பியிருக்கிறது. உம்மை எங்கள் இதயத்தில் வரவேற்க தகுதியற்று நிற்கும் இந்நிலைக்காக மனம் வருந்துகிறோம். இயேசுவே திரு இருதயமே மன்னியும் எங்களையே. இயேசுவே திரு இருதயமே மன்னியும் எங்களையே. இலவச
இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று கூறிய இயேசுவே, திரு இருதயமே, அளவில்லாத உம் அன்பையும் இரக்கத்தையும் வற்றாத வரப்பிரசாதங்களையும் உம்மிடமிருந்து பெற்று வாழ்ந்து வரும் நாங்கள் எங்களை தேடி வரும் மக்களுக்கு உம் திரு இருதய அன்பை எங்கள் இனிய வார்த்தைகளினாலும் சாட்சிய வாழ்வினாலும் வழங்க தவறியதற்காகவும் உம் தெய்வீக அன்பால் அவர்கள் உம்மிடம் ஈர்க்கப்பட எங்களை கையளிக்க மறந்த தருணங்களுக்காகவும் மனம் வருந்துகிறோம். இயேசுவே, திரு இருதயமே, மன்னியும் எங்களையே. இயேசுவே, திரு இருதயமே, மன்னியும் எங்களையே. நற்கருணையில் வாழும் ஆண்டவர் ஆராதனைக்குரியவர். ஆராதனைக்கும் புகழ்ச்சிக்கும் நடுவிலே வாசம் செய்யும் கடவுள். பாலனாய் மாட்டு தொழுவத்திலே அவர் பிறந்திருக்கிற பொழுது இடையர்கள் தண்டனிட்டு பணிந்து குனிந்து அவரை ஆராதித்தார்கள். அதேபோன்று ஞானிகள், கீழ்த்திசையிலிருந்து வந்தவர்கள் பாலனில் கடவுளை கண்டு கொண்டார்கள். எனவே ஞானிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். அந்த ஞானிகள் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நெடுஞ்சான் கிடையாக விழுந்து பணிந்து குனிந்து வணங்கி அவரை ஆராதித்தார்கள். சீடர்களும் கூட உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டதும், என் ஆண்டவரே, என் கடவுளே என்று அவருடைய பாதத்திலே சரணடைந்தார்கள். நாமும் இப்பொழுது ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவருடைய இருதயத்தை ஆராதித்து அவருடைய இருதயத்திற்கு உகந்தவர்களாக வாழ நம்மை ஆண்டவருடைய கரங்களில் கையளிப்போம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவின் இதயத்தை ஆராதிக்கின்றோம். மழலையின் சிரிப்பில் வெளிப்படும் இறையே, இயேசுவே, திரு இருதயமே, எம் மண்ணில் ஒவ்வொரு நாளும் பிறக்கும் குழந்தைகள் வழியாக இறைவா, உலகத்தை இன்னும் அன்பு செய்கிறீர் என்ற மகிழ்ச்சி செய்தியை எங்களுக்கு அறிவிக்கின்றீர். மழலையின் மொழியில், அதன் புன்னகையில் உன் திருமுகம் காண்கிறோம். உடல் வளர்ச்சியை, மன வளர்ச்சியை எம் குழந்தைகளுக்கு தந்து ஞானம், அறிவு, மெய்ஞானத்தால் நிரப்பி ஆசீர்வதிக்கும் உம் அன்பை மகிழ்ச்சியோடு நினைத்து பார்க்கிறோம். அவர்களின் வளர்ச்சியில், மலர்ச்சியில் பரவசம் அடைகிறோம். குழந்தைகள் உம் திருமுகம் காட்டும் கண்ணாடிகள். இறைமை நிறைந்த மனிதமே, இயேசுவின் திரு இருதயமே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். இளமையின் இனிமையில் வாழ்ந்த இயேசுவே, எங்கள் இதய நேசரே, இளைஞர்கள், இளம்பெண்கள், உம் பேராற்றலின் அடையாளங்கள், படைக்கும் உம் திருக்கரத்தின் கருவிகள், உலகை உருவாக்கும் சிற்பிகள். அவர்களில் நீர் தந்த திறன்கள், கற்பனை வளங்கள், எழுச்சி மிகு சிந்தனைகள், உயர் லட்சியங்கள், இறையன்பை கட்டியெழுப்பும் கற்பாறைகள், இவைகளை கண்டு அதிசயிக்கிறோம். எம் வீட்டின் பங்கின் அணிகலன்களாக அவர்களை தந்ததற்காக இயேசுவின் திரு இதயமே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவின் இதயத்தை ஆராதிக்கின்றோம். திருக்குடும்பத்தின் ஏக மகிழ்ச்சியே, பாலன் இயேசுவே, புனிதமான இருதயமே, மனிதன் கணவன் மனைவியாக வாழ வேண்டும், கூடி வாழ வேண்டும், குடும்பமாக வாழ வேண்டும்,
சமூகமாக உயர வேண்டும் என்று சிந்தித்தீர், திட்டமிட்டீர். உலகில் பல சமூகங்களை உருவாக்கினீர். எல்லோரும் குடும்பம் என்ற அமைப்பிலிருந்தே உலகில் அறிமுகமாக வேண்டும் என விரும்பினீர். பாலனே இயேசுவே, மரிசூசை குடும்பத்தில் பிறந்து குடும்பத்தை திருக்குடும்பமாக்கினீர். உலகில் வாழும் குடும்பங்களுக்கு மேல்வரி சட்டமானீர். எம் சமூகத்தையும் திருக்குடும்பமாக்க வேண்டும் என விரும்புகின்றீர். எங்களை குடும்பமாய் திருக்குடும்பமாய் மாற்றும் இயேசுவின் திரு இருதயமே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவின் இதயத்தை ஆராதிக்கின்றோம். முதுமையின் ஞானத்தில் வெளிப்படும் இறைவா, இயேசுவே திரு இருதயமே, எம் முதியோர் பழுத்த பழங்கள், ஞானத்தின் பெட்டகங்கள், பட்டறிவும் அனுபவ அறிவும் உடையவர்கள். அவர்கள் நாவிலிருந்து இயேசுவே நீரே பேசுகின்றீர், நாங்கள் நம்புகிறோம். அவர்கள் வழியாய் இயேசுவே நீர் தரும் வழிகாட்டுதல்கள், நல்லறிவுரைகள், நீதிமொழிகளுக்காக உம்மை வியந்து போற்றுகிறோம். எம் வீட்டையும் நாட்டையும் பாதுகாக்கும் வெண்கல தூண்கள், உம்மை போற்றவும் புகழவும் நன்றி கூறவும் உம் வழி நடக்கவும் தூண்டும் தூதுவர்கள் எம் சமூக பெரியோர்கள், முதியோர்கள். அவர்களை தந்த அற்புத அரசே, திரு இருதய அன்பே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவின் இதயத்தை ஆராதிக்கின்றோம். ஒப்பற்ற என் செல்வமே, என் இயேசு நாதா, திரு இருதய அரசே, எம் வாழ்வில் நாங்கள் பயன்படுத்தும் பொருட்கள், பொன் பொருள், பணம், செல்வம் எல்லாம் நீ தந்தது. வசதியும் வாய்ப்பும் வளமையும் செழுமையும் மகிழ்வும் அமைதியும் எல்லாம் நீ தந்தது. எம் அரசே, திரு இருதயமே, எம்மை ஆளும் அரசே, நீரும் நெருப்பும் காற்றும் வழியும் எல்லாம் நீ தந்தது. எம் நல வாழ்வுக்காய் எம் வள வாழ்வுக்காய் நீ தந்தது. இயேசுவின் திரு இருதயமே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவின் இதயத்தை ஆராதிக்கின்றோம். நலவாழ்வை வழங்கும் இறைவனே, திரு இருதயமே, எம் மக்கள் ஊர் கடந்தும் மாநிலம் கடந்தும் நாடு கடந்தும் சென்றிட, தொழில் செய்திட, வேலை வாய்ப்பை பெற்றிட, பொருள் வளங்களை சேர்த்திட, கடின உழைப்பின் பயனாய் எம் குடும்பங்களை கட்டி எழுப்பிட, வீடுகளை நிலம் புலம்களை வாங்கிட, விற்றிட, வாழ்க்கையை தரம் உயர்ந்திட, வளமையை பெற்றிட தயை கூர்ந்தவரே, எங்களுக்காய் இயேசுவே நீர் வைத்திருக்கும் திட்டங்கள் நலவாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல. எனவே இயேசுவின் திரு இருதயமே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துவோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவின் இதயத்தை ஆராதிக்கின்றோம். ஆரோக்கிய நல வாழ்வை நல்கும் இயேசுவே, இயேசுவின் திரு இருதயமே, எம் மக்களுக்கு நீர் தந்த உடல் மன ஆரோக்கியம், நல வாழ்வு, மன மகிழ்ச்சி, நிம்மதி, சமாதானம், நிலை வாழ்வை தந்து காப்பவரே, தீமையிலிருந்து தீய சக்திகளின் தொல்லைகளிலிருந்தும் விடுவிப்பவரே, துன்ப துயரங்களிலிருந்து மீட்கிறவரே, கருணை வழங்கும் கடலே, இயேசுவின் திரு இருதயமே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவின் இதயத்தை ஆராதிக்கின்றோம்.
நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்றவரே இயேசுவே திரு இருதயமே, தாயின் கருவில் இருக்கும்போதே கருப்பையிலிருந்து வெளிப்படும் முன்னே அறிந்து எம் மக்களின் சிலரை அருட்பணியாளராக அருட்சகோதரியாக உம் விசுவாசிகளுக்கு பணிபுரிய செய்தவரே, அவர்களுடைய பணிகளில் வெளிப்படுகின்றவரே, மகிமையடைகின்றவரே இயேசுவின் திரு இருதயமே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவின் இதயத்தை ஆராதிக்கின்றோம். எம் ஆலயத்தை உம் திரு இருதயத்திற்கு அர்ப்பணிக்கச் செய்தவரே இயேசுவே திரு இருதயமே, பல்லாண்டுகளுக்கு முன் எம் முன்னோருடன் பேசி அவர்களுக்கு உம்மை உம் அன்பை வெளிப்படுத்தி இவ்வாலயத்தையும் உம் மக்களின் இதயங்களையும் உம்மோடு அர்ப்பணிக்கச் செய்தவரே, விசேஷ அன்பு பாராட்டியவரே இயேசுவின் திரு இருதயமே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவின் இதயத்தை ஆராதிக்கின்றோம். தெய்வீக நறுமணமே இயேசுவே, எம் இதய அரசே, நவீன உலகில் நற்செய்தி அறிவித்திட உம் தெய்வீக நறுமணம் உலகெங்கும் பரவிட மாதா தொலைக்காட்சியை மாபெரும் சாதனமாக கத்தோலிக்க திரு அவைக்கு தந்தீரே. நுண்திறனும் அருள் வளமும் நிறைந்த தந்தையர்கள் குழு இதை இயக்கவும் மாண்புமிகு ஆயர்கள் பெருமக்களின் வழிகாட்டுதல்களும் இறை மக்களின் ஆதரவும் நுண்திறன் கொண்ட அர்ப்பண உணர்வோடு பணியாற்றும் பணியாளர்களையும் தந்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து ஆலமரமாய் விருட்சமாய் உலகை நிரப்பி நிற்கும் மாதா தொலைக்காட்சி என்ற பெருங்கொடைக்காக இயேசுவின் திரு இருதயமே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவின் இதயத்தை ஆராதிக்கின்றோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட மடலிலே அதன் ஆசிரியர் இப்படியாக கூறுவார்: எப்பொழுதும் நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே இப்புகழ்ச்சி பலியாகும் என்று அழகாக கூறியிருக்கிறார். ஆம், புகழ்ச்சி பலியை ஆண்டவர் விரும்புகிறார். அன்று இஸ்ரேல் மக்கள் எரிகோ நகரை நெருங்கி வந்த பொழுது ஆண்டவரை நோக்கி புகழும் பொழுதுதான் ஜெரிகோ கோட்டை உடைந்து தகர்ந்தது. ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டது. எனவே தடைகள் உடைக்கப்படவும் தீய சக்திகளின் தொழில் இருந்து நாம் விடுவிக்கப்படவும் ஆண்டவருடைய மகிமை நம் இதயங்களிலும் இந்த உலகத்திலும் நின்று நிலவவும் எப்பொழுதும் நம் இதயத்திலிருந்து புகழ்ச்சி, ஆண்டவரை புகழும் இதயம் நம் அனைவருக்கும் வேண்டும். நற்கருணையிலே மெய்யாகவே நம் நடுவில் வீற்றிருக்கும் இயேசுவை, ஆண்டவரை, திரு இருதய அன்பை இப்பொழுது நம் இதயத்தின் ஆழத்தில் இருந்து போற்றுவோம், புகழ்வோம், நன்றி கூறுவோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். இயற்கையில் உறைந்திடும் இறைவா, அழகிய மலையை, சலசலத்தோடும் நீரோடைகளை, ஆர்ப்பரிக்கும் அலைக்கடலை, ரம்மியமான இயற்கை காட்சிகளை, மென்மையான தென்றல் காற்றை, சுட்டெரிக்கும் சூரியன் கதிர்களை, குளிர்ந்த நிலவை, பொய்கை திருமலையை தந்த இயேசுவே, திரு இருதயமே,
உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உயிர்களின் பிறப்பிடமே இறைவா, அழகிய காட்டு விலங்குகள், நஞ்சியுள்ள வீட்டு விலங்குகள், ஊர்ந்து செல்லும் உயிரினங்கள், பறந்து செல்லும் பறவைகள், மருந்தாகும் விஷச்சந்துக்கள், விதவிதமான வண்ண வண்ண பூச்சிகள், உயிர்காக்கும் நுண்ணுயிர்கள், நீந்தி செல்லும் மீனினங்கள் அனைத்தும் இயேசுவே உம் கைவண்ணங்கள். எங்களுக்காய் மனிதனின் நலவாழ்வுக்காய் அனைத்தையும் படைத்தவரே, ஜீவனுள்ள இயேசுவே, அன்பால் பற்றி எரியும் இயேசுவின் திரு இருதயமே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உன்னதமானவரே இறைவா, இறை உருவிலும் இறை சாயலிலும் மனிதனை படைத்து படைப்பு பொருட்களின் மணிமகுடமாக்கி உலகமதை அழகுபடுத்தவும் ஆளவும் வழி நடத்தவும் அதிகாரம் தந்து மெய்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் தந்து மனிதனை படைப்பின் சிகரமாக்கி மனித மாண்பை காக்க மானுடம் எடுத்த பாலகனே இயேசுவே, திரு இருதய அன்பே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உறவுகளின் சங்கமமே இறைவா, மூவொரு இறைவனாய், திரு குடும்பமாய், அன்பு சமூகமாய், தந்தையாய், மகனாய், ஆவியானவராய் விளங்கி உறவுகளோடு உறவாடி உரையாடி குடும்பமாய் சமூகமாய் தேசமாய் வாழ்ந்திட, ஆண் பெண் பேதமின்றி வாழ்ந்திட வாழ்வியல் நெறிமுறைகளை தந்து மகிழ்ச்சியுடன் மன நிறைவுடன் வாழ்ந்திட செய்தவரே இயேசுவே, திரு இருதய அன்பே, ஆழம் காணா அன்பு கடலே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். மகிழ்ச்சியின் ஊற்றே இறைவா, குழந்தைகளின் மழலை மொழியால் எங்களுக்கு நீர் தரும் மகிழ்ச்சிக்காக, நண்பர்களுக்கிடையே உதயமாகும் மகிழ்ச்சிக்காக, சகோதர பாசத்தில் வெளிப்படும் மகிழ்ச்சிக்காக, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே ஏற்படும் மகிழ்ச்சிக்காக, உறவினர்களுக்கிடையே உற்பத்தியாகும் மகிழ்ச்சிக்காக, கணவன் மனைவியின் அன்பின் மகிழ்ச்சிக்காக, ஊராய் சமூகமாய் மிளிர்வதில் உருவாகும் மகிழ்ச்சிக்காக, அழகிய சிரிப்பொலியை, பரவசமூட்டும் புன்னகையை மனிதர்கள் எங்களுக்கு தந்த அருள் உருவே இயேசுநாதா, திரு இருதய அன்பே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். அம்மையும் நீயே, அப்பனும் நீயே இறைவா, உலகில் உறையும் இயற்கையில் வெளிப்படும் தந்தையே, அழகிய உலகை படைத்து பாதுகாத்து பராமரித்து வருபவரே, எல்லா உயிர்களுக்கும் உணவளிக்கும் கருணாமூர்த்தியே, வாழ்வை தர மருந்துகளை தந்தவரே, ஆற்றல் தர உணவை தந்தவரே, உணவு உடை இருப்பிடம் தந்தவரே, பஞ்சபூதங்கள் மனிதர்களுக்கு பயன்பட செய்தவரே, தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். நிலைவாழ்வின் ஊற்றே, இயேசுவின் திரு இருதயமே, மனிதனாய் மண்ணில் உதயமாகி ஏழ்மையை உமதாக்கி நிலைவாழ்வை எமதாக்கி மீட்பை மெய்யாக்கி
தந்தைக்கும் மனிதர் எங்களுக்குமிடையே உறவை நிஜமாக்கி அருள் பொழிந்து காக்கும் காயப்பட்ட இயேசுவே, இரத்தம் சிந்தி விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்கி மரித்தும் சதா காலமும் வாழ்கிறவரே, நம்புவோரை வாழ்விக்கும் கற்பக தருவே, இயேசுவின் திரு இருதய அன்பே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். எல்லா வரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய ஸ்பிரித்து சாந்துவே, தூய ஆவியானவரே, உலக இருளை அகற்றி பரலோக ஒளியாய் வந்தவரே, உம்மை கண்டு நன்மை பெற அருள் புரிபவரே, நன்மை பயக்கும் ஞான கொடைகள் யாவும் அளிக்கும் பரம வல்லமையே, ஞானம், புத்தி, விமரிசையுடன் அறிவு, திடம், பக்தியும் தெய்வ பயமான வரங்கள் ஏழும் எமக்கு தரும் வள்ளலே, அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் ஆகிய கனிகளை தரும் இனியவரே, தூய்மையில் மகிழும் தூய ஆவியாரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். விண்ணோர் உண்ணும் உணவே, இயேசுவின் திருவுடலே, திரு இரத்தமே, இயேசுவின் இனிய இதயமே, பெலிக்கான் பறவை தன் குஞ்சுகள் பசியார தன் குருதியை உணவாக்கும் உயிரின் ஊற்றே, உம்மை உணவாக்கி எம் ஆன்ம பசியாற்றி தந்தையை நோக்கி பயணம் செய்ய சக்தி தரும் உணவே, இறை மகிழ்வளிக்கும் உணவை தந்தவரே, எங்கள் இதயத்தில் உறையும் இயேசுவே, எம் இதயம் ஆளும் அரசே, இறைமையில் எங்களை சங்கமமாக்கும். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். தன்னுயிர் தந்து இனியனல் தாயும் தந்து பேரன்பை பொழிந்தவரே, இயேசுவின் திரு இருதயமே, இறைவனின் எழில் ஓவியம் உம் அன்னை எம் அன்னை, இறைவனின் அருள்மிகு காவியம் உம் அன்னை எம் அன்னை, இறைவனின் அருள் கருவி உம் அன்னை எம் அன்னை, இறை தாய்மையின் வெளிப்பாடு உம் அன்னை எம் அன்னை, இறை மனித உறவின் அற்புதமான அடையாளம் உம் அன்னை எம் அன்னை, மனுக்குலத்தின் மாதாவை, அவனியின் அன்னையை எங்களுக்கு அன்னையாக தந்தவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். அனைவரும் நற்செய்தி வாசகத்திற்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, திருவசனங்கள் 37 முதல். யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும். மறைநூல் கூறுவது போல் அவரது உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே,
நற்கருணை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இயேசுவின் திரு இருதய அன்பை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே இயேசுவின் திரு இருதயம் எவ்வளவு அன்பாலும் இரக்கத்தாலும் நிரம்பியிருக்கிறதை, வாழ்வு அனைவருக்கும் தருகிறது என்பதை நாம் இப்பொழுது சிறிது நேரம் சிந்திக்கப் போகிறோம். இளைஞன் ஒருவன் ஏராளமான இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்ட போதிலும் ஒரு வேலையும் அவனுக்கு கிடைக்கவில்லை. படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காமல் அவன் தத்தளிக்கிறான், பரிதவிக்கிறான். அவனுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கு கூட அவனுக்கு வழியில்லாத ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படுகிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மிகவே விரக்திக்கு உள்ளாகி மிகவே சோர்ந்து போன நிலையிலே இத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்று அவன் சாலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறான். அவனை பொறுத்தளவிலே அவனை நேசிப்பார் யாரும் இல்லை, அவனை அன்பு செய்வார் ஒருவரும் இல்லை, அவனை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்று அவன் நினைத்து இந்த வாழ்க்கையை முடித்து கொள்ள அவன் விரும்பினான். இவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்வதற்கு சிந்தித்து கொண்டு சாலையில் பயணம் செய்த அந்த பொழுதிலே சாலையின் அருகிலே ஒரு ஆலயத்தை காண்கிறான். அந்த ஆலயத்திலே ஒரு மணியோசை கேட்கிறது. அவனுக்குள்ளே ஒரு உணர்வு, ஆலயத்திற்கு செல்வோம், இறுதியாக ஆலயத்திற்குள் சென்று விட்டு வருவோம் என்று ஆலயத்திற்குள் நுழைகிறான். அங்கே தலைவாசல் வழியாக உள்ளே நுழைகிற பொழுது அந்த பீடத்தை ஒரு அற்புதமான இயேசுவின் திரு இருதய சுரூபம் நிரப்பி இருப்பதை பார்க்கிறான். மிகப்பெரிய சுரூபம். அந்த சுரூபத்தை அவன் உற்று நோக்கி பார்க்கிற பொழுது சுரூபத்தை அல்ல, இயேசு ஆண்டவரே அங்கே நிற்பதை போன்ற உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது. அந்த சுரூபத்தில் உள்ள முகத்தில் இயேசுவைத்தான் அவன் பார்த்தான். அவருடைய கண்கள் அவ்வளவு இரக்கத்தோடும் தயவோடும் அவனை பார்ப்பதை அவனுடைய மனசு அவனுக்கு சொன்னது. அவருடைய கரங்கள் அவனை அரவணைக்கு துடிப்பது போன்று அவனுக்குள்ளே ஓர் உணர்வு ஏற்பட்டது. அந்த இருதயம் பற்றி எரிந்து கொண்டிருப்பதை போன்று, அன்பினால் பற்றி எரிந்து கொண்டிருப்பதை போன்று அவன் உணர்ந்தான். அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய இனம் புரியாத மகிழ்ச்சி, இனம் புரியாத சந்தோஷம், ஒரு பேரமைதி அவனுக்குள்ளே கடந்து வருவதை அவன் உணர்ந்து அப்படியே முழந்தார்படியிட்டு தெண்டனிட்டு பணிந்து குனிந்து வணங்கி ஏங்கி ஏங்கி தேம்பி அழலானான். ஆண்டவருடைய வல்லமை அவனுக்குள்ளே கடந்து வந்தது. அவன் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உணர்வதை கண்டான். இதற்கு மேலும் என் வாழ்க்கையில் நான் எந்த தவறும் செய்ய மாட்டேன், ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணிப்பேன் என்று அவன் உறுதி கொண்டவனாக அவன் அந்த சுரூபத்திற்கு கீழே இருக்கக்கூடிய சில வசனங்களை வாசிக்கிறான். இந்த வார்த்தைகளை ஒரு நாளும் நீ மறந்து போகாதே. இதோ நீ பார்க்கிறாய் அல்லவா என் கண்கள், இந்த கண்கள் ஒருபோதும் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, உனக்காக என் கண்கள் விழித்திருக்கிறது. இதோ நீ பார்க்கிறாய் அல்லவா என் காதுகள், இந்த காதுகள் உன் அழுகுரலை கேட்க முடியாதவாறு என் காதுகள் மந்தமாகி விடவில்லை, உனக்காக என் காதுகள் திறந்திருக்கிறது. இதோ என் அன்பு கரங்களை பார்க்கிறாய் அல்லவா, இந்த கரங்கள் உன்னை அரவணைப்பதற்காக துடிக்கிறது. என் கரங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போவதில்லை. என் கரங்கள் உனக்காக. இதோ என் இதயத்தை பார்க்கிறாய் அல்லவா, என் இதயம்
உனக்காக துடிக்கிறது. உனக்காக என் இதயம் ஏங்கி தவிக்கிறது. உன் அன்புக்காக என் இதயம் ஏங்குகிறது என்பதை நீ எப்பொழுது உணர்வாய்? இந்த வார்த்தைகளை ஒரு நாளும் நீ மறந்து போகாதே என்று அங்கே எழுதி வைக்கப்பட்டிருந்தார். அவனுடைய வாழ்விலே ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய விடுதலை. இனி நான் இந்த உலகத்திலே வாழ்ந்து விடுவேன் என்ற ஒரு பெரிய அசைக்க முடியாத தைரியம் அவனுக்குள்ளே உருவாக ஆரம்பித்தது. அவன் புதிய படைப்பாக மாறிப்போனான். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய இருதயம் பற்றி எரியும் இருதயம், அன்பினால் பற்றி எரியும் இருதயம் நம் அனைவருக்காக, இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து மக்களுக்காக பற்றி எரியும் இயேசுவின் திரு இருதயம், அன்பினால் பற்றி எரியும் இருதயம், இரக்கத்தால் நிரம்பி ததும்பும் இயேசுவின் திரு இருதயம் ஒவ்வொரு நாளும் நம்மை அரவணைக்க துடிக்கிறது. நமக்காக அந்த இருதயம் ஏங்கி தவிக்கிறது. யாக்கோப்பு எழுதிய மடலிலே 4ஆம் அதிகாரத்திலே 5-6 வசனங்களிலே இப்படியாக நாம் பார்க்கிறோம். மனித இதயத்திற்காக ஆண்டவர் பேராவலோடு ஏங்குகிறார். ஆம், பாருங்கள், நமக்கும் அவருக்கும் எவ்வளவு வித்தியாசம். அவர் மலையை போன்றிருக்கிறார், நாம் மடுவை போன்றிருக்கிறோம். ஆனால் அவர் நம் அன்புக்காக ஏங்கி தவிக்கிறாராம். மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு ஏங்குகிறார். ஏங்கும் அன்பு கடவுளின் அன்பு. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக அவர்களின் பாசத்திற்காக ஏங்குவார்கள். ஏங்கும் அன்பு ஒரு தாயின் அன்பு. ஏங்கும் அன்பு இயேசுவின் திரு இருதயத்தின் அன்பு. நம் ஒவ்வொருவருக்காக ஏங்கும் இயேசு ஆண்டவர், நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்யும் இயேசு ஆண்டவர் திரு இருதய ஆண்டவராக நற்கருணையிலே எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய இருதயத்தை நீங்கள் தியானிக்கிற பொழுது அவருடைய இருதயம் அன்பாலும் இரக்கத்தாலும் நிரம்பி இருக்கிறதை நீங்கள் உணர முடியும். விவிலியத்தின் பக்கங்களை நீங்கள் புரட்டி பார்ப்பீர்கள் என்றால் அங்கே இயேசுவின் திரு இருதயம் அன்பாலும் இரக்கத்தாலும் அது நிரம்பி இருக்கிறது. நம்முடைய இருதயத்தை பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள். நம்முடைய இருதயம் இயேசுவின் திரு இருதயத்தை பிரதிபலிக்கிறதா? நம்முடைய இருதயத்திலே எவ்வளவு கசப்பு, எவ்வளவு வெறுப்பு, எவ்வளவு பகை, எவ்வளவு வன்மம் நிரம்பி இருக்கிறது. எனவேதான் ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு வருகை தந்து நற்கருணை ஆண்டவருடைய சமூகத்திலே திரு இருதய அன்பை தியானித்து பார்த்து அவருடைய இருதயத்தில் இருந்து சொட்டி கொண்டிருக்கிற திரு இரத்தத்தினாலே நம்மை கழுவி கொள்ளவும், நம் இருதயத்தை அவருடைய இருதயத்தை போல் ஆக்கிக் கொள்வதற்குமான முயற்சிகளைத்தான் திருச்சபை திருப்பலி வழியாகவும், பக்தி முயற்சிகள் வழியாகவும், கொண்டாட்டங்கள் வழியாகவும் செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை கழுவிக்கொள்வதற்கு ஒரே வழி இந்த திரு இருதயத்தில் இருந்து சொட்டி கொண்டிருக்கிற இரத்தத்தினால் நம்மை கழுவிக்கொள்வது. எனவேதான் திருச்சபை மிக சிறந்த ஜெபத்தை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. இயேசுவின் திரு இருதயமே, என் இருதயத்தை உமது இருதயத்தை போல் ஆக்கியருளும். எல்லோரும் சொல்லுவோம். இயேசுவின் திரு இருதயமே, இயேசுவின் திரு இருதயமே, என் இருதயத்தை இருதயத்தை உமது இருதயத்தை போல் ஆக்கியருளும். உமது இருதயத்தை போல் ஆக்கியருளும். இயேசுவின் திரு இருதயமே, இயேசுவின் திரு இருதயமே, என் இருதயத்தை உமது இருதயத்தை போல் ஆக்கியருளும். உமது இருதயத்தை போல் ஆக்கியருளும். இயேசுவின் திரு இருதயமே, இயேசுவின் திரு இருதயமே, என் இருதயத்தை உமது இருதயத்தை போல் ஆக்கியருளும். உமது இருதயத்தை போல் ஆக்கியருளும். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவருடைய இருதயத்தின் அன்பையும் இரக்கத்தையும் தியானிப்பதும் கொண்டாடுவதும் வாழ்வதும் தான் கிறிஸ்துவ வாழ்வின் ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த ஆன்மீகத்தை புரிந்து கொள்வதற்கு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் தந்திருக்கிற வாய்ப்பு அவருடைய இருதயத்தில் இருந்து சொட்டி கொண்டிருக்கிற இரத்தத்தினால் நம்மை கழுவி கொள்வதாகும். அவர் நம்மை புனிதப்படுத்தி அன்பாலும் இரக்கத்தாலும் நிரப்புவதற்கு விரும்புகிறார். இன்று நீங்களும் நானும் அவரண்டை வந்திருக்கிறோம். நாம் பேறு பெற்றவர்கள். இன்று உலகம் முழுவதிலும் இந்த அருள் நிகழ்வை கண்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களும் கூட இப்பொழுது ஆண்டவருக்கு, அவருடைய திரு இருதயத்திற்கு நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய இருதயம் அன்பாலும் இரக்கத்தாலும் நிரம்பவும், கசப்பும் வெறுப்பும் பகையும் நம்மிடமிருந்து விடுதலை பெறவும் ஆண்டவரிடம் மன்றாடுவோம். அப்பொழுது ஆண்டவருடைய அருட்கொடைகளை பெறுவோம். ஆண்டவர் தரக்கூடிய அமைதியை பெறுவோம். இதோ இந்த இளைஞன் ஆண்டவர் தரக்கூடிய அமைதியை, நிம்மதியை, வாழ்வை கண்டடைந்தது போன்று நாமும் வாழ்வை கண்டடைவதற்கு ஒரே வழி இயேசுவின் திரு இருதயத்தின் அண்டை வருவது, நற்கருணை ஆண்டவரிடம் சரணடைவது. எனவே இப்பொழுது அனைவரும் முழந்தார்படியிட்டு நம்முடைய இருதயத்தை, நம்முடைய குடும்பத்தை, நம் பங்கு சமூகத்தை, விசுவாசிகள் இந்த அருள் நிகழ்வை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நம் இருதயத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இந்த மாலை பொழுதில் இம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், மக்கு நன்றி செலுத்துகிறோம். நற்கருணையில் வீற்றிருக்கிறவரே, எம் இதயத்தின் அரசரே, எங்களை ஆள்கிறவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, எங்களை பராமரிக்கிறவரே, உம்மை போற்றி புகழ்ந்து மக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது மக்கள் நாங்கள் அனைவரும் உம்மை புகழவும் போற்றவும் நன்றி செலுத்தவும் உமது இருதய அன்பை தியானித்து அன்பையும் இரக்கத்தையும் பிரதிபலிக்கும் உமது திரு பிரசன்னமாக மாறுவதற்காக சமூகம் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய கசப்புகளையும் வெறுப்புகளையும் பகையையும் வன்மத்தையும் உமக்கு காணிக்கையாக்குகிறோம். உம்முடைய திரு இருதய அன்பையும் இரக்கத்தையும் எங்கள் வாழ்வாக மாற்றுவதற்கு எங்களுக்கு அருளும். உமது இரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை புனிதப்படுத்தி அருளும். நிகழ்வில் பங்கெடுக்கும் அனைவரையும் உம்முடைய அன்பு கரங்களால் அரவணைத்து உமது தெய்வீக அன்பை பொழிந்தருளும். காயப்பட்டிருக்கிறவர்கள், கண்ணீரோடு நிற்கிறவர்கள், கவலையோடு நிற்கிறவர்கள், பரிதவித்து நிற்கிறவர்கள், வாழ்வதற்கு வழியின்றி திக்கற்ற நிலையில் பரிதவிக்கிறவர்கள் ஒவ்வொருவர் மீதும் இப்பொழுது உம்முடைய திரு இருதயத்தின் அன்பு ஊற்றப்படுவதாக. உம்முடைய தெய்வீக அன்பு அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக. உம்முடைய இருதயத்தில் இருந்து பொங்கி வருகிற அக்கினி கதிர்களால், அன்பின் கதிர்களால் உமது பிள்ளைகளை உருமாற்றுவீராக, புதுப்பிப்பீராக, புனிதப்படுத்துவீராக. புதிய வல்லமையை, புதிய ஆற்றலை, புதிய சக்தியை உமது மக்கள் அனைவருக்கும் தந்தருள்வீராக. உமது திரு இருதயத்தை நாடி தேடி வருகிறவர்கள், அண்டை அமர்ந்து ஜெபிக்கிறவர்கள் அனைவருக்கும் புதிய வாழ்வை வழங்குவீராக. நோயுற்றிருக்கிறவர்களை குணப்படுத்துவீராக. தேவையில் இருப்பவர்களின் தேவைகளை சந்திப்பீராக. ஆரோக்கிய நல வாழ்வை மதும் பிள்ளைகளுக்கு தருவீராக. உலகம் தர முடியாத தெய்வீக சமாதானத்தை மது பிள்ளைகளுக்கு தந்து ஆசீர்வதிப்பீராக. குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தையும், திருமண வாழ்வுக்காய் காத்திருக்கிற இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு திருமண பாக்கியத்தையும் தந்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களிலே அமைதியை, நிம்மதியை தாரும். குடும்பங்களில் இருக்கக்கூடிய சுமைகளை சுமக்க முடியாமல் தத்தளிக்கக்கூடிய பெற்றோர்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். சுமந்து காக்கும் கடவுளாக இருக்கிறீர். சுமை சுமந்து சோர்ந்து போய் இருக்கிறவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்களித்தீரே. ஆண்டவரே, மது தெய்வீக ஆறுதலையும் இளைப்பாறுதலையும் மது பிள்ளைகளுக்கு தருவீராக. புதிய மகிழ்ச்சி, புதிய நம்பிக்கையை தந்து மது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தத்ரவமாக நீர் வாழ்வதை மது பிள்ளைகள் உணர்ந்து மகிழ ஆண்டவரை நீர் செய்வீராக. இந்த மன்றாட்டுகளோடு தேவைகளோடு உம்முடைய ஆலயங்களுக்கு வருகிறார்களோ, உம்மை தேடி நிற்கிறார்களோ, நம்பிக்கையோடு மன்றாடுகிறார்களோ, அவர்கள் மன்றாட்டுகளுக்கெல்லாம் செவி சாய்த்து
உயிருள்ளவர், வாழ்கிறவர், வாழ வைக்கிறவர் என்பதை ஆண்டவரே மது பிள்ளைகளுக்கு காட்டுவீராக. யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், அவனுக்கு உயிருள்ள தண்ணீரை, வாழ்வளிக்கும் தண்ணீரை அவனுக்கு குடிக்க கொடுப்பேன் என்று வாக்களித்தீரே. ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவராக மெய்யாகவே வீற்றிருக்கும் உம்மை நாடி தேடி வருகிறவர்கள், உலகம் முழுவதிலும் வாழ்கிற மது மக்கள், உம்மை நேசிக்கிறவர்கள், உம்மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்கள் அனைவரையும் வாழ வைப்பீராக. ஒரே ஆயினும் ஒரே மந்தையும் உருவாகும் என்ற கனவை நீர் கொண்டிருந்தீரே, அந்த கனவை நோக்கி எங்களை வழி நடத்துவீராக. உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக என்ற ஜெபம் நம்பிக்கையாளர்களின் இருதயங்களை நிரப்புவதாக. உம்முடைய திருவிழத்தை நிறைவேற்றுவதற்கு எங்களை கையளிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். அன்னை மரியே, இறைவனின் திரு தாயே, எங்களை மது திருமகனின் திருக்கரங்களால் ஆசீர்வதிக்க மன்றாடும். ஆமீன். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம் திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தோய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.